இருக்கக்கூடிய சூரனை கொன்று எனக்கு நல்ல வழியை காட்டு, உன் பாதத்துல என்னைக்கும் என்னைய வச்சுக்க, உன்னை சுமக்கக்கூடிய மயிலாக என் மனசை மாத்து, என்னைக்கும் உன்னைய பத்தி பேசக்கூடிய ஒரு சேவலாக என்னை மாத்துன்னு அவன் திருவடியில போய் தஞ்சமடைகிறோம். அப்ப முருகப்பெருமான் என்ன பண்றார், அந்த சூரபத்மனை வதம் செய்வதற்காக ஒரு ஆயுதத்தை கேட்கிறார் அன்னை ஆதிபராசக்தியிடம். அந்த ஆதிபராசக்தி ஆகப்பட்டவள் என்ன பண்றானா, தன்னுடைய உடலில் இருக்கக்கூடிய அத்தனை ஆற்றல்களையும் ஞான வேலாக மாற்றி சிவசக்தி ஐக்கிய சொரூபமாக மிக பெரும் பிரபஞ்சத்தையே கட்டுவிக்கக்கூடிய அந்த ஞான ஆயுதமாகிய வேலை முருகப்பெருமான் கையில் கொடுக்கிறார். அந்த நாள்தான் இந்த அற்புதமான தைப்பூசம். இது இரண்டாவது காரணம். அடுத்த காரணம் என்னன்னா, முருகப்பெருமான் வள்ளியை திருமணம் செய்து கொண்ட நாளும் இந்த தைப்பூசம் தான். நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் இருக்கு, ஏன் முருகப்பெருமானுக்கு 2 மனைவிகள், இந்த பக்கம் வள்ளி இந்த பக்கம் தெய்வயானை?